எஸ். இன்னும் சிறு நாட்கள் தான் இருக்கு அந்த எக்ஸாம் வர்றதுக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாருமே பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுல ஒரு ஷார்ட் ட்ரிக்ஸா நம்மளுக்கு ஒரு 12 மார்க் எப்படி உறுதிப்படுத்தலாம் அதை பத்தி சொல்ல போறேன். ஆனா அதுக்குள்ளேயே பார்த்தா பசங்களாம் டெக்ஸ்ட் பண்றானுங்க, சார் பயமா இருக்குது, இது வர பேனிக் ஆகுது, படிச்சதெல்லாம் மறந்துட்டு இருக்கு. ஸோ பயப்படாதீங்க. ஸோ நம்ம படிச்சதை கரெக்டா காமா அட்டன் பண்ணாவே நம்ம படிச்சதெல்லாமே அட்லீஸ்ட் நம்ம படிச்சது என்னென்ன டாபிக்லாம் படிச்சோமோ அதை எக்ஸாம்ல கேட்டுனா அதை கரெக்டா யோசிச்சு நம்மளால எழுத முடியும். நம்ம ரொம்ப பயப்படுறதுனால நம்ம படிச்சது வந்து மறக்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணும். ஸோ நம்மளோட முக்கியமான எனிமியே நம்ம வந்து செம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். அட் த சேம் டைம் ரொம்ப காமாகவும் ரிலாக்ஸ்டாகவும் இருக்கணும். ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. பேரண்ட்ஸ் யாராவது ரொம்ப ப்ரெஷர் பண்ணனா அப்படி லைட்டாக இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண பாருங்க. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஒன். அதுவும் இந்த சில நாட்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்க அந்த ஃபர்ஸ்ட் வீக்லலாம் அந்த லாஸ்ட் வீக்லலாம் இப்படி தான் வந்து நம்ம இருக்கணுமே. ஸோ படித்ததை ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுங்க. அதுவே போதும் நம்மளை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிடும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். எஸ். இப்போ இந்த செஷன் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ensure your 12 marks in 8 minutes in the botany. 8 minutes கூட இக்னோர் பண்ணிடு. பாட்னியில ஒரு 12 மார்க்ஸ் எப்படி உறுதிப்படுத்தலாம், என்ன மாதிரி கான்செப்ட் எல்லாம் கேட்பாங்க, அந்த மாதிரி கான்செப்டை எப்படி டேக்கிள் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ட்ரிக்ஸை மட்டும் சொல்லித்தரேன். ஷார்ட் ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்றேன். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இப்போ பிபிஆர் 32 மோஸ்டா நம்மளுக்கு நிறைய கேட்கறதுல பயோடெக்னாலஜி லெசன் வந்து நிறைய கேள்வி கேட்பாங்க. செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன், மாலிகுலர் பேசிக் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷனை தாண்டி இந்த லெசனை தான் அதிகமா வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. அது என்ன மாதிரினா டயக்ராம்ஸை கொடுத்து அந்த டயக்ராம்ல கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணுவாங்க. டேக் அன் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம பிபிஆர் 32ல 2 ஆன்டிபயோட்டிக் ரெஸ்டன்ஜின் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆன்டிபயோட்டிக் ரெஸ்டன்ஜில நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமோட சைட்ஸ் இருக்கு. அதுல கட் பண்ணி நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஆட் பண்ண முடியும். ஃபாரின் டிஎன்ஏவும் நம்மளால ஆட் பண்ண முடியும். அப்போ இன்சர்ஷன் இன்ஆக்டிவேஷன் என்ன மாதிரி கான்செப்ட்? இப்போ டேக் அன் எக்ஸாம்பிள். ஒரு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பேம் H1 இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணா எந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் ரெஸ்டன்ஜின் இன்சர்ஷன் இன்ஆக்டிவேஷன் ஆவாங்க? கண்டிப்பா டெட்ராசரின், நாட் ஆம்பிசிலின். அப்போ இந்த மாதிரி கேட்பாங்க. சரி, இன்சர்ஷன் இன்ஆக்டிவேஷன் ரெண்டுத்துமே பண்ணிட்டோம். ஆனா இது வந்து ஒரு கும்பர்சன் ப்ராசஸ் சொல்லுவாங்க, விச் மீன் ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டான காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ். அப்போ இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன மாதிரி விஷயம்லாம் ஃபாலோ பண்ணுனா அந்த ப்ளூ காலனி ஒயிட் காலனிஸ் மெத்தட்ஸ், அந்த குரோமோஜெனிக் மெத்தட்ஸ் அதான் கொண்டு போவாங்க. இந்த மெத்தட்ஸையும் படிக்கும்போது அதையும் வந்து கொஞ்சம் கம்பைன் பண்ணி படிச்சு தெளிவாக்குங்க. ஸோ இந்த மாதிரி டயக்ராம் ஓரியன்டட். லாஸ்ட் இயர் கூட பார்த்தோன்னா மார்பாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ல அந்த ரெண்டுமே பெரிகைனஸ் ஒரே டயக்ராமை காட்டி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணாங்க. அப்புறம் அந்த ஸ்டொமேட்டா, இந்த மாதிரி டயக்ராம்ல என்ன மாதிரிலாம் கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் அதை காட்டுறேன். அடுத்தது பிசிஆர், பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன்ஸ். இப்போ இந்த மாதிரி பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் சில இதில் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி, அப்புறமேட்டு லைக் அந்த ஆர் ஸ்ட்ரெயின், எஸ் ஸ்ட்ரெயின், அப்புறம் ஹீட்டட் கில்லர் ஸ்ட்ரெயின், இந்த மாதிரி ஆர்டரா ஒரு விஷயத்த சீக்வன்ஸாக எப்பவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ டேக் அன் எக்ஸாம்பிள். பிசிஆர்ல வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டீநேச்சுரேஷன், அனலிங் அண்ட் எக்ஸ்டென்ஷன். ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுன்னா டிஏஇ. அப்போ இதுல வந்து எந்த ஸ்டெப் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க? ஹீட் பண்ணி 94 டிகிரில பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் பிரைமரை ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டாக் பாலிமரஸ் ஆட் பண்ணி பாலிமரைசேஷன் பண்ணி நிறைய சின்ன ஸ்டாண்டா நிறைய டபுள் ஸ்டாண்டா மாத்துவாங்க. அந்த டாக்னா என்னது? தெர்மஸ் அக்வாட்டிகஸ், அந்த ஒரு பாக்டீரியால இருந்து எடுத்தது. அது ஹாட் ஸ்ப்ரிங்ல அந்த என்சைம் வந்து வித் ஸ்டாண்ட் ஆகும் ஹை ஹீட்ல. இந்த மாதிரி சில கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி அது மூலியமா வந்து பார்த்தோன்னா லைக் என்ன மாதிரி பிசிஆர் டெக்னிக்ல என்ன மாதிரி ரெஸ்பிரேஷன்ஸ்லாம் பண்றாங்க, சாரி ரெஸ்பிரேஷன் பாரு, என்ன மாதிரி ரெப்ளிகேஷன்ஸ்லாம் பண்றாங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிளா தான் கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ நான் சொன்ன பார்த்தியா, ஃபர்ஸ்ட் ஆர் ஸ்டெயின் போடுவாங்க, அப்புறம் ஸ்மூத் காலனி ஸ்டெயின் போடுவாங்க, அப்புறம் ஹீட்டட் கில்லர் எஸ் ஸ்டெயின் போடுவாங்க, அப்புறம் ஹீட்டட் கில்லர் எச் ஸ்டெயின் பிளஸ் ஆர் ஸ்டெயின் போடும்போது அந்த டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கா கேட்குற சில கான்செப்ட் எல்லாத்தையுமே ஒரு ஆர்டரா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆர்டர்ஸை பேஸ் பண்ணி நிறைய ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு உங்களை நாக் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பயப்பட வேணாம், முன்னாடி அதுக்கு ப்ரீ பிளான்டா ரெடி பண்ணி வச்சிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் எந்த மாதிரி இடத்துல கட் பண்ணுவாங்க. நம்ம என்சிஆர்ட்ல 3 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமோட ரெகக்னேஷன் பாலிண்ட்ரோம் சீக்வன்ஸை சொல்லியிருப்பாங்க. அதில் மோஸ்டா ஈக்குவரை அந்த GATC, ஓகேவா, GATC. அப்புறம் இன்னொன்று எதுக்குடா வரும், இன்னொன்று அந்த ஹிண்டு 2க்கு கூட ரெகக்னேஷன் சைடு ஏதோ GATCயா என்னது கேர்ள்ஃப்ரெண்ட் டிசியா ஏதோ நம்ம ஒரு ட்ரிக்ஸ் வச்சுலாம் படித்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 ரெகக்னேஷன் பாலிண்ட்ரோம் சீக்வன்ஸ் ஆஃப் 3 டிஃப்ரெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை மட்டும், அதோட பாலிண்ட்ரோம் சீக்வன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இடம் கட் பண்ணால் ஸ்டிக்கி எண்டா பிளண்ட் எண்ட் வருதா, அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஓகே, அந்த மாதிரி இடத்தெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட் பண்ணுங்க. பயோடெக்னாலஜில இந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு வந்து ஷார்ட் வந்து நம்மளுக்கு மார்க்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பிளாசன்டேஷன் அண்ட் ஈஸ்டிவேஷன் ஆர் ஏஸ்டிவேஷன். பிளாசன்டேஷன் நான் ஆல்ரெடி சொன்னேன், மார்ஜினல் ஒரே சைட்லேயே வருவாங்க. ஆக்சியல் சைனா ரோஸு டொமேட்டோ லெமன் ரைஸை சாப்பிட்டா, டொமேட்டோ ரைஸும் லெமன் ரைஸும் சாப்பிட்டா சைனா ரோஸு. அப்புறம் மஸ்டர்ட் ஆர்கியூமோன், அதில் நிறைய கடுகு இருந்தனால ஆர்கியூ பண்ணா. அப்புறம் ஃப்ரீ சென்ட்ரல்னா அப்போ வந்து ஃப்ரீ சென்ட்ரல்னு ஒரு இடம் இருக்கு நடுவில், அந்த இடத்துல டை ஆன்டி, அவங்களோட 2 ஆன்டி வந்தாங்க. அதில் சைனா ரோஸோட ஆன்டி தான் பிரைம் ரோஸ். சைனா ரோஸ் பிரைம் ரோஸ் ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் பேசல் கீழே ஒரு ஃப்ளோருக்கு போனாங்க மார்க்கெட்டில், சன்ஃப்ளவர் அண்ட் மேரிகோல்டு பிஸ்கெட்டை வாங்கிட்டு போனாங்க. திருப்பி ஒரு ட்ரிப் பண்ணலாமா, அந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டோட மார்ஜினில் பட்டாணி எடுத்தாங்க. அப்புறம் ஆக்சியெல்லாம் சைடு வச்சுக்கோ. அந்த இடத்துல பார்த்தோன்னா சைனா ரோஸ் டொமேட்டோ ரைஸோ லெமன் ரைஸோ பசிச்சுன்னு சாப்பிட்டா அதில் நிறைய கடுகு இருந்துச்சு. உடனே வந்து அதெல்லாம் எடுத்து கீழே போட்டு பொறுக்கி எடுத்து குப்பையில் போட்டா. பெரைட்டல் பெருக்குனான்னு வச்சுக்கோ. பெரைட்டல் மஸ்டர்ட் ஆர்கிமோன் ஃப்ரீ சென்டரில் 2 ஆன்டி இருந்தாங்க. டயாத்தாஸ் அதான் சைனா ரோஸ் ஆன்டி பிரைம் ரோஸ். பேசல் வந்து சன்ஃப்ளவர் அண்ட் மேரிகோல்ட். அடுத்தது ஏஸ்டிவேஷன்ல வெல்வெட் ட்ரெஸ் போட்டு கேலட்ராபிஸ் ஓகே சைனா ரோஸ் வந்து வெல்வெட் ட்ரெஸ் போட்டு போனா, அப்ப பார்த்தா அவளோட கேலட்ராபிஸ்ல பட்டு அந்த ட்ரெஸ் கிழிஞ்சிருச்சு. அப்புறம் பார்த்தா வந்து நம்ம நார்மல் ரோஸ் கிடையாது, அவன் வந்து சைனால வந்து ரோஸ். அதான் ட்விஸ்ட். அவன் நார்மல் ரோஸ் நினைச்சிட்டு போய் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணா, பார்த்தா சைனா ரோஸ். அவளோட லேடிஸ் ஃபிங்கர், அவன் வந்து லேடியில அவளோட ஃபிங்கர்ல வந்து அடிபட்டுச்சு, காட்டன் வச்சு அடைச்சான். ஹீரோ நம்ம ஜாக் ஹீரோ. ஆனா அது வந்து நம்ம ஜாக் ரோஸ் நினைச்சு தான் பண்ணான். ஆனா வந்து இவன் வந்து சைனா ரோஸ், அவளோட டூப்ளிகேட். அடுத்தது இம்ப்ரிகேட் வந்து பார்த்தோன்னா, இது நான் சொன்னேன் பிஜிபிசின்றது ஜைகோமார்பிக்ல படித்தோம். அதில் பிபின் ஜிசி, பிபின்னா வெக்சிலரி, ஜிசினா குல்மோகர் அண்ட் கேசியா. இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி ட்ரிக்கி பார்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஏன்னா வந்து நிறைய இப்போ நீ மோஸ்டா நீ பாரு, இந்த இடத்தையே பாரு, மார்பாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட், இந்த பிளாசன்டேஷன், ஓவரியோட பொசிஷன், ஹைப்போகைனஸ், இந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இடம்லாம் அதிக வருஷம் கேட்டுட்டும் இருக்காங்க. ஸோ இந்த இடத்தெல்லாம் நீ ஃபோக்கஸ் பண்ணனா நம்மளால கண்டிப்பா ஒரு 12 மார்க்ஸை என்ஷோர் பண்ண முடியும். ஓகே, இதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்தா. இதுவும் வெல்வெட் ட்ரெஸ் போட்டு ரோஸ் வந்து போனா கேலட்ராப்ஸ் மாதிரி போய் ஜாக் எடுத்து விட்டான். பார்த்தா அவர் நம்ம ரோஸ்ல அங்கதான் ட்விஸ்ட், சைனா ரோஸ். அவர் லேடிஸ் ஃபிங்கர்ல அடிப்பட்டு காட்டன் வச்சு அடைச்சான். அப்புறம் பிஜிபிசி, பிஜினா பிபினா வெக்சிலரி, ஜிசினா நம்மளுக்கு இம்ப்ரிகேட். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ட்ரிக்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி நேரத்தில் ட்ரிக்ஸ் மனப்பாடம் பண்ணவே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. ஒரு 10 மினிட்ஸ் எடுத்தியா படிச்சியா நம்மளுக்கு மறக்காது, நம்ம மைண்ட் சில்லாக தான் இருக்கு. அந்த மாதிரியே ஃபோக்கஸ் பண்ணு. இந்த டைம்ல நம்ம பேனிக் பண்ற மாதிரி சில பசங்க இருந்தாங்கன்னா அவங்களை மோஸ்ட் அவாய்ட் பண்ண, அவங்களாம் தேவையில்லாத தொந்தரவு. ஓகே ஓகே, ஆல் த பெஸ்ட் பசங்களா. கண்டிப்பா தரமா எடுப்பீங்க, நல்ல மார்க் எடுப்பீங்க, டாக்டர் சீட்டோட வந்து என்னை மீட் பண்றீங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட்.